பார்த்தார். வாட காட்டு அடிக்கு இவர் கடக்கனால ஏறிட்டு பார்த்தாரு. ஏறிட்டு பார்க்கும் போது அந்த பொய்கையில இருந்த தாமரை இலைகள் எல்லாம் சப்த கன்னியர்கள் பக்கத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வருது. அப்படியே பக்கத்துல வருது. வரும்போது என்ன செஞ்சா ஏடி இனிமே நம்ம உடம்பை எதிர்பார்த்தோம்னா நம்ம வீடு போய் சேர முடியாது என்று தாமரை இலை அத்தனை எடுத்தா பொறுத்து உடையா கெட்டினாள். ஆனா முடி எடுத்தா இலை எடுத்தா பொறுத்து உடனே கெட்டினா கெட்டி கரைக்கு ஏற வரும்போது பெருமாள் நாராயண கரைக்கு மேல ஏறி வந்துடலாம்னு பாக்கியா என்று பாக்கிறேன். சும்மா விடதுக்கா நான் வந்திருக்கேன் என்று என் பெருமாள் நாராயண அப்படியே ஏறிட்டு பார்த்த உடனே அங்க என்ன நடக்கிறது? தாமரை இலைய கட்டிக்கிட்டு இவ கரைக்கு வரணும்னு வாரா. அது வரும்போது ஓடி வாரா. தப்பிச்சம் பழச்சம் வீட்டுக்கு போகணும்னு வாரா. வரும்போது முதல்ல அடிச்சது என்ன காத்து? முதல்ல அடிச்சது சார காத்து, வாட காத்து. ஆனா இப்ப அடிக்கு பாரு. அடிக்கி அங்க என்ன அடிக்கிறது? என்னை அடிக்கின்றது. சுரவள்ளி காத்தது அது சுழட்டி மெல்ல அடிக்குது. ஐயா அடிக்கும் எம்பேருமாள் செய்தவை அழிய அந்த சூறாவளி காத்தது ஆறு சுழட்டி மெல்ல அடிக்குது. ஐயா ராமம் பார்த்தவே அழகு காத்து அடிக்குது. அந்த காத்தடித்த நேரத்தில் நீ என் கண்ணன் அவர் செய்தவே அவ உடைத்திருந்த இலைகள் எல்லாம் ஐயா உடுத்தியிருந்த இலைகள் எல்லாம் அறிவு வாழுதையா. சூறாவளி காத்து சுழட்டி அடிச்ச உடனே என்ன நடக்கின்றது? இவன் தாமரை இலையில உடுத்திருந்தா பாரு. அந்த இலை சூறாவளி காத்துல அத்து தெரிச்சு ஓடுது. அத்துக்கிட்டு ஓடி போச்சு. ஓடுன உடனே அலைக்கு மேல வரணும்னு ஏறி வந்தவா விறுவிறுன்னு மறுபடியும் தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள போய் என் பெருமாள் நாராயணன் செய்த வேலை சப்த கன்னியர்கள் 7 பேர்களும் அப்படியே மனமலர் மறுபடியும் தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள இறங்குற உடனே பார்த்தார் பச்சம்மாள் இரு இனிமத்தான உனக்கு விளையாட்டு இருக்கு ஆரம்பிச்சிருக்கேன் என்று இனிமத்தான போக போக இருக்கு என்று என் பெருமாள் மனதிலே நினைத்து என்ன செய்தாரு? இவளை இப்படியே எப்படியாவது கரைக்கு வர வைக்கணும், எப்படியாவது இவளை மேல வர வைக்கணும் என்று கன்னியர்கள் 7 பேர்களும் முன்னாடி வாழ காட்டு அடிக்கி சாரல் மழை பெய்யுது. நின்னு பார்த்தா தண்ணிக்குள்ள நிக்க முடியல. எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? ரொம்ப நேரம் நிக்க முடியாதுல்ல. அதனால் என் பெருமாள் பார்த்தார் அந்த சப்த கன்னியர்களுக்கு முன்பதாக என் பெருமாள் நாராயண அந்த ஆலமரத்தை விட்டு அருகிலே வந்தார். யார் தவம் இருக்கா? சத்திரியர் முனிவர் தவம் இருக்கார். எதுக்காக தவம் இருக்காரு? ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஆண்டவன் பகவானை போல இந்த அகில உலகத்தை நாமல்ல ஆள வேண்டும். இந்த உலகத்தை நாமல்ல ஆள வேண்டும். அவர் பேராசையில தவம் இருக்காரு. சத்திரியர் முனிவர் அவர் தவம் இருக்காரு. இவ 7 பேருக்கும் இவரை வச்சுதான் பாடம் புகட்டணும் என்று சொல்லி இந்த சப்த கன்னியர்களை கரைக்கு வரவழைப்பதற்காக பெருமாள் நாராயணன் சத்திரியர் முனிவர் தவத்திற்கு முன்பதாக அவர் எப்படி நிக்கார் பாருங்க. எப்படி நிக்கார் ஐயா? அக்கினி ஜுவாலையாக அக்கினி ஜுவாலையாக ஹரிராமே ஹரிராமலிங்காயா அக்கினி ஜுவாலையாக
என் கண்ணேர வர்ணிக்காரே என் மரத்துக்கு மரமுறைசி அந்த மாயத்தீ விடுதலை போ என் மாயவருணிக்காரே அந்த அந்துவான காரகத்தையே என் அந்துவான காரகத்தையே என் அச்சுதனோ நிற்காரே மூங்கிலுக்கு மூங்கில் உரசி காட்டு தீ பிடித்ததை போல என் கண்ணனவர் வடிவமெடுத்து நிற்கார். ஆமா, நிக்கும் போது காட்டுக்குள்ள தீ பிடிச்சா எப்படி இருக்கும் எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் மடமடன்னு மேல தெரியும். அவர் எங்க நிக்காரு இவ குளிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா, அவளுக்கு நேர எதிரில நிக்காரு. என் பெருமாள் நாராயணன் நிக்காரு. தீ பிடிச்சு எரியுது. ஆமா, இவ 7 பேர் என்ன நினைக்க? 7 பேரும் இந்த குளூர்ல நடுக்கிட்டு நிக்க. இவளுக்கு வெட்டி இழுக்கு நாடியோட நாடியா அடிக்கி ஏடி சுத்தி பாரு சுத்தி பாரு. நம்ம உயிரை எப்படியாவது இன்னைக்கு காப்பாத்திக்கணும். தாத்தா இருக்காரான்னு பாருட்டி. ஆமா, தாத்தா இருக்காரான்னு பாருட்டி. மானமா முக்கியம், உயிர் தான் முக்கியம். ஆமா, எங்கேயாவது நிக்காரான்னு கரெக்ட் பேர்ல போ நிக்காரான்னு பாரு. எந்த கரெக்ட் பேர்ல போன சொல்லுத? அந்த துணியை தூக்கிட்டு போன தாத்தா. எந்த துணிய? அந்த துணிய. எந்த துணிமா? சப்தக்கன்னிமார் துணியா. அதானே தூக்கிட்டு போன தாத்தா எங்கேயாவது நிக்காரான்னு பாரு. ஏடி பாரு. சுத்தி பார்த்தா ஏடி பாரு. கொஞ்சம் ஒருத்தி இருக்க மாதிரி தெரியல. எனக்கு பிடிச்சிதான் பிடிக்கல போலுக்க. ஆமா, என்னைய பார்த்தா யாருக்கும் பிடிக்காதியா? என்ன சொல்றாங்களா தெரியுமா? என்ன? இந்த கண்ணாடி போட்டு வருது தெரியுமா? ஆமா, அந்த பிள்ளைய மட்டும் கூட்டு வராதீங்க ராமர் தம்பி. கூட்டு வராதீங்க எல்லாம் சொல்லல. ஆமா, ஒரு 6 மாசம் ஜிம்முக்கு அனுப்பி. ஆமா, ஒரு 20 கிலோவை குறைச்சி இருக்கவே அவ்வளவுதாயா இருப்பேன். ஸ்லிம்மா கூட்டுவாங்க. இருக்கவே 20 கிலோ தாயா இருப்பேன். ஆமா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்களா? ஆமா, ஸ்லிம்மா இருந்தா தான் கேட்க நல்லா இருக்கும். மேடைக்கு பொருத்தமா இருக்கும்ல. அப்படியா? அமைப்பா இருக்கும்ல. சரி, அம்மா சாமி கதையை கேட்ட காலம் போய் மேடைக்கு பொருத்தத்தை தேடுறீங்களோ? ஆமா, அது சரிதான். அதெல்லாம் இல்ல. 17 வயசுல அப்படித்தான் இருந்தா குடத்துக்கார அம்மா. சரி, சும்மா தான் இருந்தா. இப்ப 2 குட்டிய போட்டா அது விரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு. அதுதான் நான் பார்த்தேன். வயிறு அதான் அந்த காலத்துல எல்லாம் குழந்தை பெத்த உடனே வயிற்றுல இறுக்கி கட்டுவாங்க. வயிற்றுல துண்டை இறுக்கி கட்டுவாங்களா? அது அந்த காலத்துல வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு. 10 குழந்தை பிறந்தாலும் சுகப்பிரசவம். அந்த சுகப்பிரசவத்துக்கு வயிற்றை இறுக்கி கட்டி இருக்காங்க. சரி, இப்ப ஆஸ்பத்திரிக்கு போனா குறுக்க ஒரு கோடு. 10 குழந்தை பெத்து சங்கடப்படக்கூடாதுன்னு நாங்க முதல்ல ஆபரேஷன் பண்ணிருந்தோம். ஆமா, 2க்கு மேல அங்க முடியாது இல்ல. ஆமா, அதானம்மா. குறுக்க கோடு போனாதுன்னா எங்க இருந்து நாங்க துணியை கட்டணும். ஆமா, கட்டணுமா? நல்லா கட்டணும் ஐயா. ஆமா, துணியை இறுக்கி கட்டினா தையல் வெளியே குடல் வெளியே வந்துடும். அதானே. ஆனால் பார்த்தார் எம்பெருமாள் நாராயணன் என்ன நினைக்காரு? இவ வெளியே வர வைக்கணும் என்று அக்கினி சுவாலையாக ஹரிராமன் தீம்பிடிச்சு நிக்காரு. மூங்கிலுக்கு மூங்கில் உரசியது போல. என்னம்மா இந்த ராத்திரிக்கு இப்படி குச்சி ஐஸ் சாப்பிடுறீரா? அத்தைக்கு ஒண்ணு வாங்கி தருமே. அத்தைக்கு எதிர்த்தால உட்காந்துட்டு குச்சி ஐஸை சாப்பிடு. கொஞ்ச நேரத்துல குடம் நிறைஞ்சிடும். ஆமா, ஆமா நிறைஞ்சிரும்லாமா. அந்த காலத்துல இந்த நாரசுரம் ஊதுவாங்க பாரு. அவங்களுக்கு எதிர்த்தால வேணுக்குனே போய் நின்னுட்டு வம்பிழுப்பாங்களாம். புளியங்காய் அவர் முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த நாதசுரம் வசிக்கவங்க, வில்லு பிடிக்கவங்க, அவங்க முன்னாடி மேடைக்கு நேரம் எதிர்த்தால போய் உட்கார்ந்துகிட்டு புளியங்காய சூப்புனோம்னு வை. கோடி பேர் இருந்தாலும் அந்த புளியங்காய் மேலதான் கண்ணு இருக்கும். காலத்துல மச்சான் குழந்தைய இறக்குக்கு அப்படி சொல்லி செய்வாங்க. ஆமா, இப்ப புளியங்காய எதுக்கு வச்சுட்டு செய்யணும்? ஆனால் பார்த்தார் எம்பெருமாள் நாராயணன் அக்கினி சுவாலையாக நிற்கும் போது இந்த சப்த கன்னியர்கள் 7 பேர்களும் இனிமேல் தாங்காது. முடியாது. இனிமே நம்மளால தாங்க முடியாது. என்னால இதுமா தாங்க முடியாது என்று சொல்லி 7 சப்த கன்னியர்களும் யாருமே இருக்க மாதிரி தெரியல. வாங்கடி போவோம் என்று சொல்லி கன்னிமார்கள் 7 பேர்களும் ஒருவர் பின்னால் ஒருவர்
அழகு கண்ணியர்கள் அவாய் தேது அணைவாரா இந்த அழகு கண்ணியர்கள் ஏழு நிறைய விட்டு வேக வேகமா ஓடி வாரா. எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? 7 பேர்களும் தண்ணிய விட்டு வெளியே எந்திரிச்சா. ஆமா, வெளியே எந்திரிச்சு வேக வேகமா ஓடி வாரா. பாக்குறாங்க. ஆமா, ஒரே ஓட்டமா ஓடிட்டா யாரும் பார்க்க மாட்டாங்களா? யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆமா, என்ன ஓடி போறதுல அனுபவம் இருக்கலாம். ஆமா, ஓடணுங்களா? அதனால் ஆமா, ஓடி வந்து அந்த ஆவி அக்கினியா நிக்கக்கூடிய அந்த அக்கினி சுவாலையை தொட்டு தொட்டு கண்ணுல ஒத்தி இருக்கா. சேர்த்து குளிர் தாங்காம அணைக்கா. ஆமா, சேர்த்து அணைச்சிருக்கா. சேர்த்து அணைத்த நேரத்துல அக்கினியாக இருந்த எங்கள் ஐயா அப்படியே அடுத்த நிமிஷம் மறைஞ்சிட்டாரு. ஒரு நொடியில மறைஞ்சிட்டாரு. ஆமா, தீ அணைஞ்ச உடனே அணைஞ்சு போச்சு. அக்கினிக்கு பின்னாடி யாரு தவம் இருக்கா? சத்திரியர் முனிவர் கும்ப கலசை ஏற்றி தவம் இருக்காரு. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கண்ண மூடியே இருக்கணும். ஒரு மின்னல் பளிச்சுன்னு வெட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? மஞ்ச மஞ்சன்னு தெரியும். கண்ணுக்குள்ள அந்த வெளிச்சம் வந்துட்டு போகும். கண்ணை மூடி இருந்தாலும் அது தெரியும். அதே மாதிரி இந்த அக்கினி ஜுவாலையினுடைய வெளிச்சத்தை பார்த்தார் சத்திரியர் முனிவர். என்னடா இதுன்னு கண்ணை திறந்து பார்த்தாரு. கண்ணை திறந்து பார்க்கும் போது சப்த கன்னியர்கள் நின்ற கோலத்தை பார்த்தார். பார்த்தவுடனே அடியே பெண்களே என்று சொல்லி சத்திரியர் முனிவருக்கு கோபம் வருது. யாருக்கு வருது? அவருக்கு வருது. சத்திரியர் முனிவருக்கு அந்த முனிவருக்கு கோபம் வருது. கண்ணு முன்னு தெரியாம வருது. கோபம் வருது. அவருக்கு எப்படி வருது? எப்படி வருகின்றது? அவரளி கண்கள் ரெண்டும் எவரளி பொய்மரக நீலவீழி கண்கள் ரெண்டும் நெருப்பு தேடல் ஆனது போல் அருக்கு எம்பெருமாள் நாராயணன் செய்த வேலை என்று சத்திரியர் முனிவருக்கு அப்படியே கோபம் வருது. எப்படி வருது? கோடவிழி கண்கள் ரெண்டும் கொதிப்பு தடலானது போல் நீலவிழி கண்கள் ரெண்டும் நெருப்பு தடலானது போல் அச்சுதன் நாராயண ஆங்கார கோபம் கொண்டு எங்கள் ஐயா அந்த சத்திரியர் முனிவர் அவர் என்ன சொல்லுகின்றார்? எம்மவாடி எமகண்டியரே ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிக்க அங்கே என்று சொல்லி முனிவர அவர் ஆங்கார ஓங்காரமா அழகு சத்திரியர் முனிவர் அனல் பறக்கு
அந்த கோபம் வந்தா அப்படி வரணும். அவ்வரளி கண்கள் ரெண்டும் செவ்வரளி பொறி பறக்க, செவ்வரளி பொறி பறக்க, நீலவிழி கண்கள் ரெண்டும் நெருப்பு தணலானது போல், நெருப்பு தணலானது போல், ஓலவிழி கண்கள் ரெண்டும் கொதிப்பு தணலானது போல், தணலானது போல். அடியே பெண்களே, அடியே பெண்களே, உங்களை சும்மா விட மாட்டேன். உங்களை இப்ப நான் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். என்னுடைய தவத்தை கெடுத்து, தவத்தை கெடுத்து, என்னுடைய முன்பதாக ஒரு முனிவர் என்றும் பாராமல் பார்க்காமல் என் முன்னாடி நீ இப்படி நிக்கலாமா? இந்த கோலத்துல நீ வந்து நிற்கின்றாய் என்று ஆமா சப்த கண்ணீர்கள் 7 பேர்களையும் பார்த்து சொல்லுகின்றார். சொல்லுகின்றார். பெண்களே, பெண்களே, ஆனால் ஆமா சாபத்தை கொடுக்கின்றார். சாபத்தை கொடுக்கின்றார். என்ன சாபம் கொடுக்கார்? என்ன கொடுக்கின்றார்? நீ 7 பேர்களும் 7 பேர்களும் 7 ஆண் குழந்தைகளை ஈன்றெடுப்பாய். புதி சாபத்தை கொடுத்தார்ல. உனக்கு 7 பிள்ளை பிறக்கும் போ. அது 7 பெண் குழந்தை பிறக்கும்னா கொடுத்தாரு கிடையாது கிடையாது. என்ன இவ 7 பேருக்கும் ஆமா ஏற்கனவே என்னதாகாது? ஆடவர் வாடை ஆகாது. ஆடவர் வாடை என்பதே ஆகாது. ஆண்கள் வாடை என்பதே ஆகாது. ஆகாது. ஆமா ஆகையினால் 7 பேர்களும் 7 குழந்தைகளை பெற்றெடுப்பாய். புதி சாபத்தை கொடுத்தாரு. ஆமா அவர் பாட்டுல போயிட்டாரு. இவ 7 பேர்களும் 7 பேர்களும் சப்த கன்னிமாதர்கள் 7 பேர்களும் 7 பேர்களும் ரிஷிகற்பம் ராத்தங்காது என்று சொல்வதை போல அந்த சத்திரியர் முனிவர் கொடுத்த சாபத்தின் பிரகாரம் அவர் என்ன செய்கின்றார்? என்னையா செய்கின்றார்? அடிவிடி ஐயம்மா வயலில் வந்து குழந்தை தன்னை இவரோடு சாபத்தாரே இந்த சப்த கண்ணி அவை 7 பேரும் அவை இரவோடு நல்ல இரவாக அவை ஈன்றெடுத்தால் 7 ஆண் குழந்தை ஆடு எடுத்துட்டா என்ன எடுத்தா? ஆனால் இரவோடு இரவாக 7 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். 7 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். யாரு? ஆமா 7 சப்த கன்னிமார்கள் 7 பேர்களும் பிள்ளைய பெற்றெடுத்தா. ஆமா பெற்று எடுத்த உடனே ஏடி என்ன இனிமேல் ஒரு நிமிஷம் நம்ம இங்க நின்னோம் சரிபட்டு வராது என்று அந்த குழந்தைகளை அந்த அடர்ந்தவனை காட்டுக்குள்ள அப்படியே போட்டுவிட்டு சப்த கன்னிமாதர்கள் 7 பேர்களும் எங்க போறா? நேர இந்திரலோகம் போயிட்டா. சென்று விட்டார். பார்த்தது குழந்தைகள். இந்த 7 குழந்தைகளும் சின்னஞ்சிறு பிள்ளை. ஆமா அத்துவான கானகத்துல பிறந்த பிள்ளை கிடைக்கு. குழந்தைகள் 7 பேர்களும் குழந்தை பிறந்த உடனே என்ன செய்யும்? குழந்தை பிறந்த உடனே அழும். ஆமா இந்த 7 குழந்தைகளும் குவா குவா என்று சொல்லி குரலோதி கொடுத்தார்கள். இந்த குழந்தைகளின் சத்தமானது அது எங்க வருது பாருங்க. குழந்தைகளும் சத்தமானது தேடுதையா மரளைகளும் சத்தமானது ஆயவர தேடுதையா பிள்ளைகளும் சத்தமானது சத்தமானது எம்மா சத்தமானது பெருமானத்தை அருளையா தேடுதையோ
என்ன செய்கிறது? குழந்தைகள் அழக்கூடிய சத்தமானது கோதண்டர் ராமனை தேடுகிறது. மதுரையில் சத்தத்தை மாயவர் காதில் கேட்டார். பாதவத்தி செண்டாளி 7 பேரும் பிள்ளைய பெத்து அடர்ந்த காட்டுக்குள்ள போட்டுட்டு போயிட்டாளே. பச்சை பிள்ளைன்னு கூட பார்க்காம பெத்து போட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டாளே. அதுவும் 7 அந்த காலத்துல நடந்தது ஐயா, இந்த காலத்துலயும் நடக்கு. என்னதுமா? பிள்ளைய பெத்து போட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. எங்க ஓடி போறாங்க? அவங்க டூருக்கு போறாங்க. அதானே, நினைச்ச நேரம் டூருக்கு போயிட்டு நினைச்ச நேரம் வந்து பாத்துக்கிறது பிள்ளைகளை. ஆமா ஆமா. அந்த காலத்துல என்னையா ஆண்கள் விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆமா. பிள்ளைய அந்த அம்மா வளர்ப்பாங்க. ஆண்கள் வந்து என்னைக்குமே விட்டுட்டு போக மாட்டாங்க. அங்கேயும் விட மாட்டாங்க, இங்கேயும் விட மாட்டாங்க. அப்படியாம்மா? அப்படியே அந்த காலத்துல அதுதான் நடந்திருக்கு. அப்ப நீங்க ஆனால் என்னையா பார்த்தார் நல்லா உங்க மாமியார் சொல்லு. எங்க மாமியார் ஏற்கனவே அப்படித்தான். பார்த்தார் சப்த கண்ணியர்கள் 7 பேர்களும் பிள்ளைய போட்டுட்டு போயிட்டா. என்னாச்சு? என் பெருமாள் சத்தம் கேட்டார். குழந்தைகளும் சத்தத்தை என் கோதண்டர் ராமன் காதிலே கேட்டார். என்ன இருந்தாலும் நம்மளும் இதுக்கு காரணம் தானே. நம்மளாலதானே இந்த 7 குழந்தைகளை இப்படி அடர்ந்தவன காட்டுக்குள்ள எப்படி கிடைக்கின்றது. ஆமா. என்ன செய்யலாம்? அவளு சேர ஒருத்தர் அங்க தூக்கி போட, அங்க இருந்து இங்க தூக்கி போட. ஆமா. ஏன்னா வழிய மறைச்சு உட்கார்ந்தாங்கல்ல. ஆனால் சப்த கன்னி மாதர்கள் 7 பேர்களும் பெற்ற குழந்தையை அந்த காட்டுக்குள்ள இருந்து அழும்போது பெருமாள் நாராயணன் திருப்பார்கடலை விட்டெழுந்து ஏற கிட்ட வந்தாரு. குழந்தைங்க கிட்ட வந்து குழந்தை 7 குழந்தைகளையும் கையில் எடுத்து 7 பிள்ளையும் முத்து மாதிரி ஆம்பளை பிள்ளை. முத்து மாதிரி 7 ஆம்பளை பிள்ளை. அதே அப்பா. ஆமா. சொக்க தங்க மாதிரி கட்டி தங்க மாதிரி தக்க 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 மின்னுது. எம்ஜிஆர் மாதிரி. ஆமா. குழந்தை 7 குழந்தைகளும் 7 குழந்தையும் தக்க 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 தக்கன்னு மின்னுது. அந்த 7 குழந்தைகளை கையில வச்சிருக்காரு. கையில வச்சிருந்து ஆமா எம்பெருமாள் நாராயணன் அவர் யாரை நினைக்கிறாரு? யாரையா நினைக்கிறாரு? அதாவது ஆபத்துல உதவணும்னா யார் வந்து உதவணும்? ஆபத்துல உதவணும்னா அண்ணன் தம்பி தான் வந்து உதவுவாங்க. அண்ணன் தம்பி உதவுவாங்களா? ஆமா. அது அந்த காலத்துல அண்ணன் தம்பி அவசரத்துக்கு கூப்பிட்டா மச்சான் கூட சேர்ந்து போயிருவாங்க. குவாட்டர் அடிக்க. ஆமா. யாரு? சப்த கன்னியர்கள் 7 பேர்களும் பெற்ற குழந்தையை எம் பெருமாள் நாராயணன் கையிலே வைத்துக் கொண்டு அவன் யார நினைக்கின்றார்? யாரோட தேவி அம்மா பார்வதியே இந்த அண்ணனோட வார்த்தை கேளு. இந்த சப்தகண்ணி பெற்ற பிள்ளை என்னை சங்கடந்து ஆழ்த்துதம்மா. இந்த 7 நல்ல குழந்தைகள் எம்மையும் பெருமாள் நாடும் வைத்து அம்மா என்ன செய்ய போறேன்? அவர் சத்தம் கேட்டு அழகு பார்வதிய நினைக்காரு. தந்தை பார்வதி அழைக்காரு. எங்களையா அவர் பச்சைமாரின் தங்கையை அந்த பார்வதி அழைப்பா. ஒரு வார்த்தை ஒன்று சொல்லை கேள். அந்த அண்ணனவர் அழைக்காரு. அந்த அழகு வந்த பார்வதியா அவ அறிவல்லிகையில் விட்டு யார் தேவி பார்வதியா யார் சூதராரி கமதி அழகு பார்வதியால் ஓடிவாரா என்னை எம்பேரும் மாறிடமாறி ஈகரியா ஓடி அண்ணா என்பே அழகு பார்வதி ஓடி
வச்சிருக்காரு. யார நினைக்க முடியும்? ஆபத்துனா திருப்பார்கடலுக்கு கொண்டு போக முடியுமா? பொண்டாட்டி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவா. லட்சுமி கேட்பாள, இந்த 7 பிள்ளை எப்படி வந்துச்சு, இங்க எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு கேட்பாள. என்ன பதில சொல்லுவோம்? சொல்ல முடியும் என்று எம்பெருமாள் நாராயண தங்கையாகப்பட்ட ஆதிபராசக்தி அம்மையுமை பார்வதியாரை அச்சுதன் நாராயணன் நினைக்கும் போது என்ன நினைக்காரு? இந்த அகிலம் எல்லாம் ஆள பிறந்தவளே என் அம்மா அழகு பார்வதி அம்மா, என் கூட பிறந்தவளே, என் கூட பிறந்தவளே, என் கூட பிறந்தவளே, என் கூட பிறந்தவளே, கூட பிறந்தவளே, என் கூட பிறந்தவளே, என் அம்மா. என்ன ஏ பார்வதி, என்னம்மா அம்மா, என் அம்மா, என் பார்வதி. ஆனால் சப்த கன்னியர்கள் செய்த வேலை 7 குழந்தைய போட்டுட்டு போயிட்டாலே. குழந்தைக்கு தாய் இல்லாமல் இந்த 7 குழந்தைகளும் ஏங்கி தவிக்கிறம்மா. அண்ணனுக்கு நீதான் உதவி பண்ணணும். எப்படியாவது இந்த 7 குழந்தைகளுக்கும் அண்ணனுக்கும் ஒரு வழியை சொல்லு என்று. எனக்கு இந்த குழந்தைகளை போட்டுட்டு போகவும் மனசு இல்ல. அதை என்னால திருப்பார்கடலுக்கு கொண்டு போகவும் வழி இல்ல. என்ன செய்ய? நான் எங்க போவேன்னு தெரியாம திசையத்து போய் நிக்க. ஆபத்து நேரத்துலதான் அக்கா தங்கச்சி தேடுவாங்க. தேடித்தார் பாத்தீங்களா? ஆமா. ஆபத்து நேரத்துல. ஆமா, அது சரிதான். மத்த நேரத்துல தேட மாட்டாங்க. ஆமா. ஆனால் பார்வதியை நினைத்த உடனே என் பரமன் தேவி பார்வதியா நேர கைலாசம் விட்டு என் பெருமாள் பக்கத்திலே வந்தான். அண்ணா 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 ஐயாமா, என்ன அழைத்த காரணம் என்ன அண்ணா? சொல்லுங்கள் அண்ணா என்று ஆமா ஈசன் தேவி பார்வதியால் கேட்ட உடனே மச்சமால் சொல்லுகின்றார். இதுதான் நிலைமை, இதுதான் நேரம். 7 பிள்ளை. ஆமா, 7 ஆம்பளை பிள்ளை. நான் என்ன செய்யட்டும்? நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, நீ ஒரு வழியை சொல்லுன்னா. சொல்லு. உனக்கு எத்தனையோ இடத்துல அண்ணன் வந்து உதவி பண்ணிருக்கேன். ஆமா, இன்னைக்கு நீதான் எனக்கு உதவி பண்ணணும்னு சொன்ன உடனே அண்ணா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீங்க இங்க இருங்க. ஆமா, நான் நேர கைலாசத்துல போய் என் புருஷனை பார்த்து பகவான பார்த்து அவரை எப்படியாவது ஐஸ் வச்சு சமாதானப்படுத்தி எப்படியாவது உங்களுக்கு ஒரு வழியை காட்டிடுறேன். ஐஸ்காரர் போயிட்டாரு. நிக்காரம்மா போயிட்டாரியா. ஆனா ஆமா, இவ 7 பேரும் பிள்ளைக்கு நான் ஒரு வழியை கொண்டு வரேன் என்று சப்த கன்னியர்கள் குழந்தைகளை என் பெருமாள் கையில வச்சிருக்காரு. இவ எங்க வாரா பாருங்க, அவ எங்க வாரா பாருங்க, அவ மட்டும் அல்ல, அவளோட ஐயா பெருமையா ஐயா எம்புகள் வெறிய வாரறியால் வாரறியா அவ அத்தான் என்று சொல்லி அத்தான் என்று சொல்லி அழகு பார்வதியால் ஓடி வாரா அத்தான் என்று சொல்லி ஓடி வாரா. எங்க வாரா? அத்தான் என்று சொல்லி ஆண்டவரை தேடி வாரா. நேர வந்தா பார்வதி என்ன என்னைக்கும் அத்தாவனுக்கு கூட மாட்டேன். என்ன உனக்கு எதுவும் காரியம் ஆகணுமா? அதுதானே. உனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா தானே நீ அத்தாம்ப மச்சாம்ப என்ன செய்ய, இல்லன்னா தான் கண்டுக்கிட மாட்டிய. பெண்களோட குணமே அதுதானே. என்ன குணம்? பெண்களோட குணமே அதுதான். நமக்கு ஏதாவது தேவையா இருந்தால் அத்தான் மச்சான். சரி, தேவை இல்லன்னா இளங்க வாழ கொஞ்சம். ஆமா, நீ எப்படி உன் புருஷனை சொல்லுவேன்னு சொல்லு. ஐயோ அப்படி சொல்லாதே, எனக்கு கணவனே கண்கண்ட தெய்வம். அப்படியாம்மா? ஆமா. அப்படியா? அப்படியேதான். அப்படியா? ஐயா ஆச்சரியமா கேட்க. சமத்துவத்துல போய் விசாரிச்சு பார்த்தா தானே தெரியும். அதெல்லாம் விசாரிக்க கூடாது. அதானே. ஆமா, கணவனே கண்கண்ட தெய்வமா? கண்கண்ட தெய்வம். அவர் அந்த தெருவுல ஓடி வருவாரு, இவ அந்த தெருவுல ஓடுவா. கண்ணன் கண்ணுக்குள்ளே நிற்பாரு தெரியுதா? நிப்பாரு இல்ல. ஆமா. ஆனால் ஆமா நிக்கட்டும்.
என்னய்யா கண்ணுக்குள்ளதான் நிக்க முடியும். கண்ணுக்குள்ளதான் நிக்காரு. பார்த்தார். ஆமா இவன் நேர பகவான் கிட்ட வந்தா வந்தா வந்து ஆமா ஆண்டவா பகவானே பகவானே எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணலாம். ஒரு உதவி செய்ய வேண்டும். ஆனா எனக்கு மட்டும் இல்ல. ஆமா யாருக்கு? யாருக்கு? எங்க அண்ணனுக்கு. எங்க அண்ணனுக்கும் சேர்த்து. சப்தகன்னியர்கள் ஆமா 7 குழந்தைய பெத்து போட்டுட்டு அவ பாட்டுல போயிட்டா. போயிட்டா. நாராயணா அந்த குழந்தைய கையில வைத்து என்ன செய்வதென்று அறியாம தகச்சு போய் நிக்காரு. எங்க அண்ணன் தகச்சுக்கிட்டு திருதுருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்காரு. ஆகையினால ஆமா எங்க அண்ணனுக்கு அந்த 7 குழந்தைகளுக்கும் தாங்கள் தான் ஒரு தாயை ஆமா எங்க அண்ணனிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி ஈசன் தேவி பார்வதியால் சொன்ன உடனே எம்மா என்ன பார்வதி இப்ப என்ன உனக்கு என்ன எப்படியாவது அந்த 7 குழந்தைக்கும் அம்மா எங்க அண்ணனுக்கும் ஏதாவது ஒரு வழியை நீங்க ஏற்பாடு பண்ணணும். ஆமா ஆமா அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? எப்படியா நீங்க தான் தாயை தேடி கொடுக்க வேண்டும். எந்த தாயை? ஆமா தாயத்தான் நீ தேடிட்டே என்னையா தேடி கொடுக்க வேண்டும். போன் அடிச்சு வீடியோ கால் பண்ணி உயிரை வாங்குறாள் பிற என்ன அவர்கிட்ட கொடுங்க. யாருகிட்ட? ஈசையோ மலைக்கால ஆசைய பத்தியா அவர்கிட்ட கொடுங்க. காலம் மாறி போச்சு. இல்ல காலம் மாறி போச்சா? காலம் மாறி போச்சு. காலம் மாறி போச்சு. ஆமா கேமராமேனுக்கு ஒரு காதல். ஆமா ஒரு காதல். அந்த காலத்துல போக்சோ. ஆமா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. போக்சோ ஆம்பளைங்களுக்கு தான் உண்டு. ஆமா பெண்களுக்கு கிடையாது. அதத்தான் எச்சரிக்கும். கேட்டா சின்ன